கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் பையனுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமையே தான் இருந்தது. அவனுக்கு வந்து நேத்தெல்லாம் வந்து ரொம்ப ஃபீவர் இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்ததுனால எந்த வீடியோவுமே நான் ஷூட் பண்ணல. இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே ஊருக்கு போற வேலை இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங்குள்ள வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு போயிடணும். ஏன்னா கைப்பட்டு ஏதாவது உடச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால நான் வந்துட்டு கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்லேருந்து வாஷ் பண்ணி இன்னொரு பேஸ்கெட்டுக்கு மாற்றி எடுத்து மேலே வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா குட்டீஸ் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் அவன் இழுத்து தள்ளிடுவான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நேரம் தான் ஆஃப்டர்நூன் மேலே ஊருக்கு போகிற வேலை இருக்கு இல்லையா, அதனால் வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மட்டுங்கிறதுனால அரிசியும் பருப்பு சாப்பாடே வந்து செஞ்சுட்டேன். வீட்டில் கொஞ்சம் பழைய பால் இருந்தது. அதில் வந்துட்டு மார்னிங்கே வந்து பன்னீருக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஈவினிங் போகிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா பன்னீரும் ரெடியாக இருந்ததுனால ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுட்டு போயிட்டேன் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு. ஒரு 5 o'clock மேலே கிளம்பி ஊருக்கும் வந்துட்டு போயாச்சு. அங்கே போனதையும் கொஞ்சம் நேரம் அத்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவருக்கு ஒர்க் இருந்ததுனால ஒர்க்குக்கு கிளம்பிட்டாரு. அத்தை பார்த்தீங்க அப்படின்னா சபரிமலை போயிட்டு குழந்தைனர் வரும்போது பைனாப்பிள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டுட்டு தூங்கவும் போயாச்சு. பை.